அதாவது, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது முகத்து மேல தலயணைய வச்சு அமத்தி சாவடிக்கிற மாரி சீன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, சினிமாக்கள்ல. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செக்மேட்டிங் பேட்டர்ன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த செக்மேட்டிங் பேட்டர்ன் பேரு ஸ்மதர்ட் செக்மேட். இதுக்கு முன்னாடி 4 பேட்டர்ன பத்தி நான் பேசியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம 5த் பேட்டர்னான ஸ்மதர்ட் செக்மேட் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100K வந்து தாண்டுச்சு. இந்த ஷார்ட்ஸ் வந்து தாண்டுச்சு. அண்ட் 10,000 லைக்ஸ் தாண்டுச்சு அப்டின்னா, நான் வந்து மொத்தமா வந்து ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் செக்மேட்டிங் பேட்டர்ன் எல்லா செக்மேட்டிங் பேட்டர்னும் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரத்து வரைக்கும் ஆன ஒரு ஒரு பெரிய வீடியோ வந்து உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸா நான் வந்து சேனல்ல அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதனால மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஸ்மதர்ட் செக்மேட்னா என்னன்னு கத்துக்கலாம் வாங்க. நைட் டூ E7 வச்சா செக்மேட் ஆக்சுவலா. ஸோ இது எப்படி செக்மேட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 3 பான் வந்து பார்த்தீங்கன்னா, கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் தடுத்துக்கிட்டு இருக்கு. யூசுவலா தன்னோட பீசஸ் தான் வந்து கிங்குக்கு எதிரியாவே இருக்கிறாங்க. நம்ம பார்த்த எல்லா பேட்டர்ன்லயுமே. அண்ட் இங்கேயுமே அதே போல தான். அண்ட் ரூக் இங்க, அண்ட் தென் நைட் இங்க. இப்படி கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயரே இல்லாம இருக்கு. அது உட்காந்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கொயர் தான் அது G8. அதனால நைட்டை தூக்கி சிம்பிளா E7ல வச்சோம் அப்படின்னா செக்மேட். இப்போ அதுக்கு என்னன்னா மூச்சு விட முடியல. அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் பேரு ஸ்மதர்ட் செக்மேட்ன்னு சொல்றாங்க. ஸ்மதரிங்னா நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாரி அதான் மீனிங்கே. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு பசில் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஈஸியா தான் இருக்கும். அது நீங்க சால்வ் பண்ணலாம். பட் நான் இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1497 இருந்து எடுத்திருக்கோம். இந்த பொசிஷன்ல ஒயிட் டூ ப்ளே அண்ட் வின் த கேம். ஸோ வின் த கேம்ன்னும்போது இந்த இடத்துல சில பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து கத்துக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம நைட் F7ல வச்சா செக்மேட் பண்ணணும். ஆனா குயின் இங்க இருக்கு, நைட் இங்க இருக்கு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு குயின E6ல குடுத்து செக் குடுங்க. செக் குடுத்தாங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. H8 போவாங்க, F8 வருவாங்க. F8 வந்தாங்கன்னா குயின் F7 மேட்டு. H8 போனாங்க அப்படின்னா நைட் F7 செக். அண்ட் கிங் G8 வந்ததுக்கப்புறம் நைட் H6 போயிட்டு ஃபோர்ஸ் பண்றீங்க. டபுள் செக் இது. 2 பீஸாலயும் செக் குடுக்குறீங்க. அப்ப வேற வழியே இல்லாம கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். திரும்ப இங்க வந்தாங்கன்னா குயின் F7 மேட்டு. H8 போனாங்க அப்படின்னா யூ ஹேவ் அ பிரில்லியன்ட் குயின் சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் அவங்க ரூக்கால வெட்டுவாங்க. அண்ட் தென் நைட் டு F7 ஒன்ஸ் அகைன் செக்மேட். இப்போ உங்களுக்கு போனஸ் பசில். கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் போனஸ் பசில் இதுதான். அண்ட் இது வந்து மார்ஃபியோட கேம். இங்க ஒயிட் வந்து மார்ஃபி. அண்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பசில சால்வ் பண்ணுங்க. அண்ட் ஆன்ஸர மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100K வந்து கிராஸ் ஆச்சு. லைக் வந்து 10,000 லைக்ஸ் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரத்துக்கான ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் ஆன் செக்மேட்டிங் பேட்டர்னுக்கு மட்டும் ஒரு 32 செக்மேட்டிங் பேட்டர்ன் நான் மொத்தமா கவர் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான ஆன்ஸர கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாரி ஒரு பயனுள்ள ஷார்ட்ஸ்ல திரும்பவும் பார்க்கலாம்.